கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைய தியானம் என்கிற வேத பகுதியில் உங்களை வரவேற்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு அருமையான வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்துல, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் பார்த்து கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? இன்றைக்கு அநேகர் நம்ம பாவத்திற்கு உள்ளாகி நிர்வாணிகளாக இருக்கிறோம். சரீர ரீதியாக சொல்ல வரல, ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்ல வருகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசி, ஆனால் ஒரே ஒரு கனி மட்டும் புசிக்காதே என்று சொல்லி. அப்போ சாத்தான் சொல்லுகிறான், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். நல்லது தானே, இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க எப்படி இருப்பீங்க? நன்மை தீமை உங்களுக்கு தெரியும். அப்போ சில நேரங்கள்ல தவறுகள் நமக்கு நல்லது போலதான் தோன்றும். நாம் செல்லக்கூடாத வழிகளிலே தேவன் நமக்கு இந்த வழிகள் செல்ல வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த வழிகள் நமக்கு போகலாம் என்றுதான் நமக்கு தோணும். நாம் செய்யாத விஷயங்களை நமக்கு செய்ய நம்முடைய மனது முற்படும் பொழுது அந்த விஷயங்களை செய்வதற்கு நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு உந்துதல் ஏற்படும். பாருங்க, இப்படிதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், பல விஷயங்கள்ல ஏமாற்றி விடுகிறோம். சாத்தான் நம்மளை ஏமாற்றி விடுகிறான். நமக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? நீங்க ஒண்ணும் இல்லை, நன்மை தீமை இந்த கனிகளை புசித்தால் நீங்கள் நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்வீர்கள். நல்ல விஷயம்தான். ஆனால் இவர்கள் நிர்வாணியாய் அந்த காரியத்தை என்ன பண்றாங்க, இதை செய்த உடனே அவர்கள் நிர்வாணிகளாய் மாறிவிடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் அவர்களுக்குள்ளே வந்தது, கீழ்ப்படியாமை அவர்களுக்குள்ளே வந்தது, அவர்களுக்குள்ளே மரணம் வந்தது. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இவர்கள் தங்களை விட்டு கொடுக்கவில்லை, மாறாக இவர்களுடைய வாழ்க்கையிலே மரணம் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பாவம் நமக்கு எளிமையான ஒன்றாக இருக்கும், நம் தீமையான செயல்கள் நமக்கு பிரியமானது ஒன்றாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நிர்வாணியாய் பார்க்கிறார். நான் சொன்ன வழி இல்லாமல் இவர்கள் வேறொரு வழியை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரிதாபப்படுகிறவராய் இருக்கிறார். நீங்க பாருங்க, நன்மை தீமை இந்த உலகத்துல இல்லை என்று சொன்னால் அந்த உலகம் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ நான் நினைக்கிறேன், பிசாசு சொல்றான், நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள், இந்த கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீங்கள் இதை புசித்தால் நன்மை தீமையை அறிந்து கொள்வீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொன்ன உடனே அவர்களுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த உலகத்திலேயே நன்மையும் தீமையும் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. ஆனா தேவன் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் உருவாக்கி இருக்கிறார். எனக்கு பிரியமான, நீங்கள் நன்றா சிந்திச்சு பாருங்களேன். உலகத்துல பாவம் இல்லைன்னா, எளிமையா சொல்லணும்னு சொன்னா, மரணமே இந்த உலகத்துல இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? நன்மை தீமை இந்த உலகத்துல இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அப்ப எப்படிதான் அந்த உலகம் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரிய வருகிறது. அப்ப அது வரைக்கும் அவங்க அந்த ஏதேன் தோட்டத்துல மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, சந்தோஷத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவைகள் எல்லாம் இல்லை. நன்றாய் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு தேவன் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கத்தான் சித்தமா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நன்மை தீமை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதத்தின் பிரகாரமாய் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், நான் கண்டுபிடித்த விதத்துல இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நன்மை தீமை அறியாததுக்கு முன்பதாக அவர் வைத்திருக்கிற அந்த காலங்கள், நாட்கள் மிக மிக சந்தோஷமான நாட்கள், மகிழ்ச்சியான நாட்களை தான் ஆண்டவர் வைத்திருத்திருக்கார். இவ்வளவு சந்தோஷமான நாட்கள் பாருங்க. இந்த தவறுல இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு 130 வருடமானது. ஏவாள் 130 வருடத்துல சேத் என்ற ஒரு மகனை பிறக்கிறான், பெற்றெடுக்கிறாள். அந்த மகன் பிறக்கும் பொழுதுதான் தேவன் அதை நினைத்தார் என்று சொல்லி சேத் என்று பெயரிடுகிறாள். பாருங்க, ஒரே ஒரு தவறு, அந்த தவறை சரி செய்வதற்கு 130 வருடங்கள் ஆனது. கற்பனை பண்ணி பாருங்க. அதற்கு முன் அந்த பிள்ளைகளை அவர்கள் ஒழுங்கா வளர்க்க தெரியல, அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் சரியான பாதைகளை கற்றுக் கொடுக்க முடியவில்லை. 130 வருடங்களுக்கு பிறகு தன் தவறை உணர ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்கள் தவறு நமக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். சின்ன தப்பு தானே என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடலாம். ஆனால் அதுதான் உங்களை நீண்ட ஆயுள் உங்களை அது மூடி போட்டு இருக்கும், உங்களை நிர்வாணியாய் மாற்றி இருக்கும். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? யாருமே இந்த உலகத்துல இல்லை. நீங்கள் அவனை பின்பற்றினானால் நீங்கள் நிர்வாணிகளாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.